Hi friends, நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது குக்கு வித் கோமாளியில் செஞ்ச சோயா சீஸ் பால். அதை பார்த்துட்டு பசங்க செய்யணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால் சரி ட்ரை பண்ணலான்னு செஞ்சு பார்த்தேன். சூப்பராகவே இருந்துச்சு. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச்கியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 100 கிராம் அளவுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்துருக்கேங்க. மில் மேக்கர். இதை நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் பச்சை தண்ணியிலே நீங்கள் ஊற போட்டுட்டு நல்லா பிழிஞ்சு நான் ஒரு 2-3 தடவை கழுவிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறோம். நல்லா கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை எப்படி ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அரைச்சி, தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது, அப்படியே தான் அரைக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். த்ரோட்டு சரியில்லைங்க, அதான் ஒரு மாதிரி இருக்குது வாய்ஸு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 கையளவு நான் ப்ரெட்டு தூள் சேர்க்குறேன். ப்ரெட்டு ஃப்ரெஷ் ப்ரெட்டு தாங்க. அதை வாங்கிட்டு ஒரு 4 ப்ரெட்டை எடுத்துகிட்டு தூள் பண்ணியிருக்கேன் மிக்ஸி ஜாரில் போட்டு, அதை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ரெடிமேட் ப்ரெட் கப்ஸ் கிடச்சா கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இது ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி, நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது தெரியலன்ட்டு ஒரு பவுலுக்கு சின்ன பவுலுக்கு மாற்றிருக்கேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு தின் பேட்டராக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதை நம்ம டிப் பண்ண போகிறோம். ரொம்ப கெட்டியாக வந்துடக்கூடாது, ரொம்ப தண்ணியாக வந்துடக்கூடாது. ஓரளவுக்கு தின் பேட்டராக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த கலந்து வச்ச சோயா பேட்டரை நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு வடை தட்டுற மாதிரி அதுக்குள்ளே நான் மொசரல்லா சீஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வைக்கிறேன். வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு உருட்டிட்டிங்கன்னா நமக்கு வெளியில் வராது. அதை பொரிச்சு எடுக்கும்போது நல்லா கேப் இல்லாமல், விரிசல் இல்லாமல் நல்லா திரட்டிக்கோங்க. இப்போ இதை மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு நான் உதுத்து வச்சு அந்த ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி 2 பக்கம் நல்லா வேகணும். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் வெளியில், உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக இருந்துச்சு. நல்லா க்ரன்ச்சியாகவும், உள்ளே அந்த சீஸ் மெல்ட் ஆகி வரும்போது அந்த டேஸ்ட் சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு சாஸோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஈவினிங் பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே இதை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக நல்லாவே இருந்துச்சுங்க. என் பசங்க சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை எண்ணெயை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்து நம்ம ஒரு பவுலில் வச்சிடலாம். நான் கொஞ்சம் சீஸ் வைக்காமல் சிலிண்டர்கள் ஷேப்புக்கும் திரட்டி போட்டிருக்கேன். நீங்கள் இதை கட்லெட்டாக கூட ட்ரை பண்ணலாம். சீஸ் வைக்காமல் நல்லா தட்டிட்டு கட்லெட் மாதிரி கூட ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நான் இப்போ இதுக்குள்ளே சீஸ் வைக்காமல் சிலிண்டர்கள் ஷேப்பாக ஒரு 4-5 இது உருண்டை செஞ்சு எடுத்துக்கிட்டேன். நான் அதை பிரித்து காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ சூப்பராக பாருங்கள். அந்த சீஸ் மெல்ட் ஆகி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா க்ரன்ச்சியாக இருந்துச்சு, உள்ளே சாஃப்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.